அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம் உயிர் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் செல் இண்டிசஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி பார்க்க போகிறோம். இந்த பிளட் செல் இண்டிசஸ் என்கிற டெஸ்ட் ஆனது இந்த சிவப்பணுக்களுடைய வரலாறை குறிப்பிடுகிற ஒரு டெஸ்டாகவே கருதப்படுகிறது. இதுல பிசிவி, ஹீமோகுளோபின், ஆர்பிசி, எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச், RDW என்கிற 7 பேராமீட்டர்ஸ் இந்த பிளட் செல் இண்டிசஸ்க்கு அண்டர்ல பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் பொதுவா பார்த்தோம்னா நம்ம சிபிசி என்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு அண்டர்லயும் இத பண்ணுவாங்க. சில பேர் பிளட் செல் இண்டிசஸ் அப்படின்னு தனியா எழுதுவாங்க. சில டாக்டர்ஸ் சிபிசி அப்படின்னு எழுதுவாங்க. அந்த சிபிசிக்கு அண்டர்ல இதுவும் ஒரு பார்ட்டாகவே காணப்படுது. இந்த பிளட் செல் இண்டிசஸ் அனீமியா அண்ட் டைப் ஆஃப் அனீமியாவை நமக்கு டயக்னோஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான இன்வெஸ்டிகேஷனாகவே காணப்படுகிறது. பிளட் செல் இண்டிசஸ் ஆர் யூஸ்ட் டு ஹெல்ப் டயக்னோஸ் அனீமியா அண்ட் டைப் ஆஃப் அனீமியா, measure the size, shape and quality of red blood cells. They are part of a CBC test. இந்த பிளட் செல் இண்டிசஸ்ல ஆர்பிசியோட ஷேப்பு, அதோட சைஸு, மார்பாலஜி, வால்யூம் இதெல்லாம் அளவிடப்படுகிற ஒரு டெஸ்டாகவே காணப்படுகிறது. இந்த பிளட் செல் இண்டிசஸ் பொதுவாகவே டைப் ஆஃப் அனீமியாவை மிக துல்லியமாக காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்டா காணப்படுகிறது. டைப் ஆஃப் அனீமியாவை இப்ப சிம்பிளா ஒரு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணிக்கிட்டா இந்த அனீமியாவா இல்லையா அப்படின்னு நம்ம பொதுவா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிக்கணும்னா 2 வழிகள்ல நம்ம இந்த டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிக்கலாம். ஒன்னு இந்த பிளட் செல் இண்டிசஸ் என்கிற வழி, இன்னொன்னு பெரிஃபரல் ஸ்மியர் இன்வெஸ்டிகேஷன், அந்த வழியாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல 2 காரணங்கள். இந்த பிளட் செல் இண்டிசஸுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூ நமக்கு ரிப்போர்ட் வரும். இந்த பெரிஃபரல் ஸ்மியர்ல ஆர்பிசியோட மார்பாலஜி, அதோட தோற்றத்தின் அடிப்படையில டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிப்பாங்க. ரெண்டுவே இதுல பிளட் செல் இண்டிசஸ் அதோட வேல்யூவின் அடிப்படையில டைப் ஆஃப் அனீமியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பெரிஃபரல் ஸ்மியர்ல பாத்தீங்கன்னா மார்பாலஜியின் அடிப்படையில இந்த டைப் ஆஃப் அனீமியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் 2க்கும் பொதுவான வழி. இன்னைக்கு நம்ம எப்படி இந்த பிளட் செல் இண்டிசஸ் மூலமாக கால்குலேஷன் பண்றது எப்படி, இந்த ஹெச்பி, பிசிவி, ஆர்பிசி என்கிற 3 வேல்யூவின் அடிப்படையில இந்த மத்த எல்லா எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி, RDWவை எப்படி கணக்கிடுவது, இதோட வேல்யூவை வச்சு அண்டர் த வேல்யூவின் அடிப்படையில இந்த டைப் ஆஃப் அனீமியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப எப்படிப்பட்ட வழிகள்ல பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறோம். வாங்க இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பிளட் செல் இண்டிசஸை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ் மேனுவல் மெத்தட் அண்ட் அனலைசர் மெத்தட். மேனுவல் மெத்தடில் கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஆர்பிசி, ஹீமோகுளோபின், பிசிவி என்கிற டெஸ்ட்டோட 3 டெஸ்ட்டோட வேல்யூக்களையும் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வேல்யூவின் அடிப்படையில் பிளட் செல் இண்டிசஸோட வேல்யூஸை நம்ம கால்குலேஷன் பண்ணி இதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். பிளட் செல் இண்டிசஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹீமோகுளோபின், ஆர்பிசி, பிசிவியோட வேல்யூவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எம்சிவி இஸ் ஈக்குவல் டு பிசிவி டிவைடட் பை ஆர்பிசி இன்டு 10 என்கிற கால்குலேஷன் அடிப்படையில் மீன் கார்பஸ்குலர் வேல்யூமாக கண்டுபிடிக்கணும். இதில் நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 78 to 90 கியூபிக் மைக்ரான் என்கிற லெவலில் இருக்கும். இது நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நார்மோசைட் எனவும், டிக்ரீஸ்ட் வேல்யூவில் இருந்துச்சுன்னா மைக்ரோசைட் எனவும், இன்க்ரீஸ்ட் வேல்யூவில் இருந்துச்சுன்னா மேக்ரோசைட் எனவும் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக எம்சிஹெச், மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின், இதோட கால்குலேஷன் ஹீமோகுளோபின் டிவைடட் பை ஆர்பிசி என்கிற கால்குலேஷன் அடிப்படையில் கால்குலேட் பண்ணிக்கணும். நார்மல் ரேஞ்ச் 27 to 32 பிகோகிராம் என்கிற அளவில் இருக்கும். இதில் நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மோ குரோமிக் எனவும், டிக்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா ஹைப்போக்ரோமிக் எனவும், இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் குரோமிக் எனவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். இது எம்சிஹெச்சில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. எம்சிஹெச்சி மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின் கான்சன்ட்ரேஷனை ஹெச்பி டிவைடட் பை பிசிவி இன்டு 100 என்கிற கால்குலேஷன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். இதோட நார்மல் ரேஞ்ச் 30 to 38% என்கிற அளவில் இருக்கும். இது நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மோக்ரோமிக் எனவும்,
லோவாக இருந்துச்சுன்னா ஹைப்போக்ரோமிக் எனவும், அதிகமாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ்டு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் குரோமிக் எனவும் தெரிந்து கொள்ளலாம். RDW எங்கும்போது ஆர்பிசி ரெட் பிளட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித்து, இதோட ஆர்பிசி டிவைடட் பை எம்சிவி இன்டு 100 என்கிற கால்குலேஷன் அடிப்படையில் பண்ணிக்கலாம். நார்மல் ரேஞ்ச் 11 to 15% என்கிற அளவில் இருக்கும். இந்த மைக்ரோசைட் எங்கும்போது இதோட விட்டு உள்ளாடி உள்ள விட்டம் வந்து குறுகியதாகவும், மேக்ரோசைட் எங்கும்போது விட்டு வந்து அதிகமாகவும் காணப்படும். மீன் வேல்யூ என்கும்போது எல்லா ஆர்பிசியும் ஒரே அளவுடையதாகவும் ஒரே அளவுடைய ஹீமோக்ளோபினை கொண்டதாகவும் இருப்பதில்லை. இந்த பிக்சரில் பார்க்கும்போது இது ஆர்பிசியோட பிக்சர் வந்து ஸ்டெயின் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு ஆர்பிசியும் மேக்சிமம் வந்து சில ஆர்பிசிஸ் ஒரே அளவுடையதாக இருக்கிறது. ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியான ஆர்பிசி இருக்குது, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமான ஆர்பிசியும் காணப்படுது. இதனால வந்து இதோட மீன் வேல்யூவை நம்ம எடுத்து இந்த இண்டிசஸுக்காக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கடைசியாக இன்டர்பிரட்டேஷன் அண்ட் ரிசல்ட். இந்த டைப் ஆஃப் அனீமியாவோட மார்ஃபாலஜியின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 4 பிரிவுகளான இந்த மார்ஃபாலஜி எப்படி வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் மார்ஃபாலஜியாக இருந்துச்சுன்னா எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சியோட வேல்யூஸ் வந்து நார்மலாக இருக்கும். இதன் மூலமாக நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் அனீமியா அப்படிங்கிற தெரிஞ்சுக்குவோம். இந்த நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக்ங்கிறது ஒரு ஹெமரேஜிக் அனீமியா அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தும். அடுத்ததாக நார்மோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியாங்கும்போது எம்சிவி நார்மலாக இருக்கும், எம்சிஹெச்சியோட வேல்யூஸ் வந்து லோவாக இருக்கும். இதன் மூலமாக நார்மோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அனீமியான்னா க்ரானிக் ஹெமரேஜிக் அனீமியா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியாங்கும்போது எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சியோட வேல்யூஸ் எல்லாமே லோவாக காணப்படும். இதன் மூலமாக மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, விட்டமின் டெஃபிஷியன்சி அனீமியா, புரோட்டீன் டெஃபிஷியன்சி அனீமியா இப்படிப்பட்ட காரணங்களாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மேக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா. இதில் வந்து எம்சிவியோட வேல்யூ அதிகமாக இருக்கும், எம்சிஹெச், எம்சிஹெச்சியோட வேல்யூ லோவாக இருக்கும். இதன் மூலமாக மேக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதனால நம்ம வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, பெர்னிஷியஸ் அனீமியா, லிவர் டிசீஸ் இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த டைப் ஆஃப் அனீமியாவை பிளட் செல் இண்டிசஸ் என்கிற வேல்யூவின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இவ்வளவுதாங்க பிளட் செல் இண்டிசஸ் என்கிற இன்வெஸ்டிகேஷன். இந்த பிளட் செல் இண்டிசஸ் என்கிற இன்வெஸ்டிகேஷனுக்கு அண்டர்ல நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம், இந்த வேல்யூஸை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம், இந்த வேல்யூவின் மூலமாக எப்படி வந்து டைப் ஆஃப் அனீமியாவை நம்ம கணக்கிடுவோம் என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன், இன்னொரு லெபார்டரி வீடியோவுடன் அடுத்த வாரம் சந்திக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கிளினிக்கல் லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.